மகாவீர் ஜெயந்தி மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 10, 12, 13 மற்றும் 14 என தொடர் விடுமுறை வருவதையொட்டி இன்று முதல் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், குமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேடு, மாதவரம், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை தவிர திங்கட்கிழமை மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயில் உட்பட 6 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணியின் காரணமாக ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி காலை 6:20 மணிக்கு புறப்படும் கோவை சென்னை இன்டர்சிட்டி விரைவு ரயில் வருகின்ற 23, 25, 28 தேதிகளில் காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் மதியம் 2:35 மணிக்கு புறப்பட வேண்டிய சென்ட்ரல் கோவை விரைவு ரயில் வருகின்ற 23, 25, 28 தேதிகளில் காட்பாடியிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்படும். கர்நாடக மாநிலம் அசோகாபுரம் சென்ட்ரல் ரயில் ஏப்ரல் 23, 25, 28 ஆகிய தேதிகளில் காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும். சென்ட்ரல் KSR பெங்களூரு லால்பாக் விரைவு ரயில் வருகின்ற 23, 25, 28 தேதிகளில் காட்பாடியிலிருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்படும். சைபர் குற்றவாளிகளை கண்காணிக்க தனி செயலியை காவல்துறை உருவாக்கியுள்ளது. இணைய வழியில் பண மோசடி செய்யும் சைபர் குற்றவாளிகள் பெரும்பாலும் வெளிநாடுகள், வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களை கைது செய்வது காவல்துறைக்கு சவாலாகவே உள்ளது. இதனால் பண மோசடிக்கு முயற்சிக்கும் போதே அவர்களை கண்காணிக்க சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் செல்போன் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். சைபர் குற்றவாளிகள் ஆன்லைன் வாயிலாக பண மோசடிக்கு முயற்சி செய்யும் போதே அந்த செயலி வாயிலாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எந்த இடத்தில் உள்ளனர் என்ற விவரத்தை அறிந்து அதன் வாயிலாக குற்றங்களை தடுக்க முடியும் என காவல்துறை கூறியுள்ளது. நாமக்கல் அருகே மின்சாரம் தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை வாங்க மறுத்து ஆட்சியர் அலுவலகம் அருகில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆண்டார்புரத்தைச் சேர்ந்த மணி என்பவர் நிலத்தில் அமைத்திருந்த கம்பி வேலியில் சிக்கி 2 குழந்தைகள் மற்றும் மூதாட்டி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மின்கம்பி வேலிகளை அகற்றக் கோரியும் நில உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் வலுக்கட்டாயமாக சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குஜராத்தில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டில் பங்கேற்ற போது அதீத வெப்பத்தின் காரணமாக அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சோர்வடைந்த ப. சிதம்பரம் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2 நாட்கள் காங்கிரஸ் தேசிய மாநாடு நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தமிழக காங்கிரஸ் சார்பில் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. நீர்ச்சத்து குறைவு காரணமாக தனது தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கார்த்தி சிதம்பரம் கூறியிருந்தார். முதல்வர் ஸ்டாலினும் ப. சிதம்பரம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக கூறியுள்ளார். இந்த சூழலில் தான் நலமாக உள்ளதாக ப. சிதம்பரம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்தது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றியது. இது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது என கூறி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மேற்கு வங்க மாநிலம் ஜான்கிபூரில் ஏராளமானோர் வக்ஃப் சட்டத்திருத்தத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடுக்க முயன்ற காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவல்துறையின் வாகனத்தை கவிழ்த்து தீ வைத்ததால் அப்பகுதி வன்முறை களமாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். சமூக நீதியை உறுதிப்படுத்தவே வக்ஃப் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் வக்ஃப் வாரிய விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்த கட்சி காங்கிரஸ் என தெரிவித்தார்.
நில மாஃபியாக்கள் மற்றும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை சமரசம் செய்து அரசியல் செய்ததாகவும் அதனால் சாமானிய இஸ்லாமிய மக்கள் எந்த வகையிலும் பயனடையவில்லை என குற்றம் சாட்டினார். கல்வி, வேலைவாய்ப்புகள் இன்றி பாதிக்கப்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி, இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் அரசியலமைப்பு உரிமைகளை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டியிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய அளவில் அமைப்பு ரீதியாக மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி கட்சி பதவிகளில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டிற்கும் மேல் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு கட்சி பதவிகளில் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு 50 விழுக்காட்டிற்கும் மேல் ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய கே.சி. வேணுகோபால், விரைவில் இந்த மாற்றங்கள் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வழியில் பிரிவினைவாதத்தை எதிர்த்து போராடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது வாயில் கவ்வியிருந்த மீன் தொண்டையில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. மதுராந்தகம் அரையப்பாக்கத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கீழவளம் ஏரியில் மீன்பிடிக்கச் சென்றுள்ளார். தண்ணீர் குறைவாக உள்ள அந்த ஏரியில் சேற்றில் இறங்கி கைகளால் தடவி மீன் பிடித்துள்ளார். அப்போது சிக்கிய ஒரு மீனை வாயில் கவ்விக்கொண்டுள்ளார். அடுத்தடுத்து மீன்களை தேடிய போது வாயில் கவ்வியிருந்த மீன் துள்ளியபடி வாயில் நுழைந்து தொண்டையில் சிக்கியுள்ளது. இதில் மூச்சுவிட முடியாமல் தவித்த மணிகண்டன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் குறித்து மதுராந்தகம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் கிராமத்தில் உள்ள மாப்பிள்ளை வீரன் திருமேனியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் இடத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழங்களை கோயில் பூசாரி பக்தர்களை நோக்கி வீசினார். அப்போது ஏராளமான பக்தர்கள் கைகள் மற்றும் குடைகளால் வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிட்டனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் தங்களின் வேண்டுதல் நிறைவேறியதற்காக மண்குதிரைகள் மற்றும் மனித உருவ சிலைகளை கோயில் வளாகத்தில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய ஞானசேகரனின் மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமெனவும் ஞானசேகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி வழக்கின் சாட்சி விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கரூர் அருகே 3 நாட்கள் மின்சாரமின்றி தவித்த மக்களின் அவல நிலை குறித்து புதிய தலைமுறையில் வெளியான ஒரு சில மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றோடு கனமழை பெய்ததால் கிருஷ்ணராயபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து 3 நாட்கள் மின்சாரம் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தவித்து வந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாக மின்வாரிய உதவி பொறியாளர் புதிய தலைமுறையிடம் கூறியிருந்தார். இச்சூழலில் புதிய தலைமுறையில் செய்தி வெளியான சில மணி நேரத்தில் மின்கம்பங்கள் சீரமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டை இளைய தெரு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 போதை இளைஞர்கள் காவலர்களை பார்த்து தப்பியோடும் போது சுவரிலிருந்து குதித்ததில் கால் எலும்பில் முறிந்தது. அவர்களை பிடித்த காவல்துறையினர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சைக்கு பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.